அண்மை செய்தி. இந்த நேரத்திற்கான அண்மை செய்தி. நிதி நிறுவன அதிபர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றிருக்கும் முக்கிய செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் சத்திரப்பட்டி எனும் இடத்தில் நிதி நிறுவன அதிபர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ராயர் சிட் ஃபண்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான பல்வேறு இடங்களிலும் சத்திரப்பட்டியில் உள்ள வீட்டில் 15க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த தீவிர சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அண்மை செய்தி இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் வசந்த் தரும் தகவல்களை கேட்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டியில் நிதி நிறுவன அதிபர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை என்ற முக்கிய செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. வசந்த், உங்கள் கூடுதல் விவரங்களை தரலாம். வணக்கம் மோகன்ராஜ். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே சத்திரப்பட்டியில் வசித்து வருவர் தான் செந்தில்குமார். இவர் ராயல் சிட் ஃபண்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் தனியாக நிதி நிறுவனமானது நடத்தி வருகிறார். இந்த நிதி நிறுவனம் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இவர் பைனான்ஸ் தொழிலை செய்து வருகிறார். இந்த செந்தில்குமார் என்பவர் வீட்டில் தான் இன்றைக்கு வந்த 15க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறையினர் அதிகாரிகள். இவர்கள் வந்து மதுரை மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்று கூறப்படுகிறது. இந்த 15 பேர் திடீரென என்று அதிகாரிகள் 2 மணி நேரத்துக்கு மேலாக சோதனை தற்போது ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த செந்தில்குமார் என்பவர் கடந்த ஓராண்டுகளாக பல இடங்களில் முதலீடானது செய்து வருகிறார். இவர் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் நிதி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறப்பட்டு அவர் சோதனையானது தற்போது செய்து வருகின்றனர். இவர்கள் முக்கியமான காரணம் என்றால் முதலீடு அதிக அளவு இந்தியாவில் பல்வேறு இடங்களில் மட்டும் தென் தமிழகத்தில் முக்கியமாக பல்வேறு இடங்களில் எந்த ஒரு இதுவுமே வரி செலுத்தாமல் முதலீடு செய்வதே இவர்கள் முதல்கட்ட விசாரணையானது தெரிய வருகிறது. மேலும் இந்த விசாரணையில் சோதனை நடத்துவதாக தற்போதான தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இவரானது இந்த செந்தில்குமார் என்பவர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய உறவினர் என்பது தெரிய வருகிறது. இப்படி முதல்கட்ட தகவல் தமக்கு தற்போது கிடைத்துள்ளது. மேலும் செந்தில்குமார் வீட்டில் வருமான வரித்துறையுடன் தொடர்ந்து தற்போது விசாரணையான நடத்தி வருகின்றனர். அவருடைய ஆவணங்கள் உள்ளிட்ட முழுமையாக கேட்டு வருகின்றனர். அவர்கள் எந்த பகுதியில் முதலீடு செய்துள்ளார், வருமான வரி ஏன் செலுத்தவில்லை உள்ளிட்ட பல்வேறு கோணங்களை அவருக்கு முன்வைத்து தற்போது கேள்வியான கேட்டுப்பட்டு வருவதாக தற்போது தகவலான வெளியே வருகிறது. அதனால இங்க இருக்கக்கூடிய சோதனையானது செயல்பட்டு இவர் எந்த ஒரு கட்சியும் சார்ந்து இவர் இருப்பதில்லை என்பது தெரிகிறது. அதாவது முழுமையாக விசாரணையான தற்போது அவரிடம் மேல விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோகன்ராஜ், உங்கள் உடனடி விளக்கமான விரிவான தகவல்களுக்கு நன்றி வசந்த்.